ஹாய் காய்ஸ் வணக்கம். இந்த விளாக்ல நான் போன கேரளா ட்ரிப் பார்க்கலாமா? இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணதுலேருந்தே எக்ஸிக்யூட் பண்ணிடுவோமா மாட்டோமான்னு அவ்வளோ டவுட்டில் தான் இருந்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்த டேட்டில் தமிழ்நாட்டில் பயங்கர மழை அடித்து ஊற்றுது. சரி பிளான் பண்ணிட்டோம், என்ன ஆனாலும் எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகிறோம் அப்படின்னு வந்துட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன ஸ்பாட் வந்துட்டு அதிரப்பள்ளி ஃபால்ஸு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு டாப் வியூ. இங்கேருந்து கீழே இறங்கி போனால் அப்படின்னா தான் அந்த அருவி கொட்டுறதெல்லாம் பக்கத்தில் பார்க்க முடியும். இறங்கி போகிறக்குள்ளே அப்பா என்னடா இது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு இறங்கி போனது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். அங்கே அந்த அருவி கொட்டுறதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, அமேசிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மேலே ஏறிட்டோம். இறங்குறது கூட ஈஸிங்க, இறங்கியாச்சு. ஏறக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஏன்டா இறங்கி போய் அங்கே பார்த்தங்கிற அளவுக்கு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு ஈவினிங் வந்து ரூம் செக்இன் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். ஈவினிங் கிளம்பி நைட்டு தான் ரூமுக்கு வந்தோம். சரி இங்கே வந்து செக்இன் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற மெரைன் டிரைவெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு தான் பிளான். வந்ததே செம்ம டயர்டு, எங்கேயும் பார்க்கல, மட்டை ஆயாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சேரை பீச்சில் சன்ரைஸ் பார்க்க போகலான்னு பிளான். எந்திரிச்சதே 9 மணிக்கு. எங்கே போய் சன்ரைஸ் பார்க்குறது, மத்தியானம் பீச்சுக்கு கிளம்பி போனோம். இங்கே வந்து ஆஃப்டர்நூன் டைமில் நாங்கள் வந்தங்காட்டி ரஷ்ஷு இல்லை, நீட்டாக இருந்துச்சு பீச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இங்கே 2 ஹவர்ஸ் பக்கம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விளாடிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு சேரை பீச்சுக்கு கிளம்பிட்டோம். இவ என்னடா பீச்சாக போயிட்டுருக்காள்னு நீங்கள் நினைக்கலாம். நாங்கள் இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தே ஸ்னேகம் தீரம் பீச் வந்துட்டு பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறக்காக தான். இங்கேருந்து 2 ஹவர்ஸ் ட்ராவல் டைம் எங்களுக்கு ஸ்னேகம் தீரம் ரீச் ஆகிறதுக்கு. அங்கே வந்துட்டு 4 o'clock மாதிரி வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்துட்டு நல்லா பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா ஈவினிங் டைம் சன்செட் பார்க்குறக்கு எல்லோரும் வந்திருந்தாங்க. உண்மையாகவே சன்செட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு நான் அந்த டால்ஃபின்ஸ் போகிறதெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டே உட்காந்துருந்தோம். அங்கே சன்செட்டெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 6:30 மாதிரி அகைன் நாங்கள் கிளம்பிட்டோம். 6:30க்கு கிளம்பி 8 அந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் ரூம் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். இதுதான் என்னோடய கேரளா ட்ரிப்பு. வேறு எங்கேயும் போகலை. இந்த ட்ரிப்பில் வந்துட்டு ட்ராவல் ஹார்ஸ் தான் அதிகம் நாங்கள் பார்த்த ஸ்பாட்ஸை விட. என்ன இருந்தாலும் ட்ரிப்பு செம்மையாக இருந்துச்சு. இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய் பாய்.